தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்தித்து தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை கோரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் அதே வேளையில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களது பரப்புரை எப்படி உள்ளது என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக தமிழகம் முழுவதும் நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி விருகம்பாக்கம். சென்னை நகரின் அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கும் கோயம்பேடு காய்கறி சந்தையை உள்ளடக்கிய தொகுதி விருகம்பாக்கம். இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள விருகம்பாக்கம் தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது வெள்ளிவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளையும் ஆலந்தூர் தொகுதியிலிருந்து சில பகுதிகளையும் பிரித்து விருகம்பாக்கம் தொகுதி புதியதாக உருவாக்கப்பட்டது. கோயம்பேடு, விருகம்பாக்கம், சாலிகிராமம், எம்ஜிஆர் நகர், ஜாஃபர்கான்பேட், கே நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. திரைத்துறை பிரபலங்கள் அதிகம் வசிக்கும் இத்தொகுதிக்கு புகழ்பெற்ற ஏபிஎம் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய காய், கனி மற்றும் பூ மார்க்கெட், கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்டவை தனித்த அடையாளத்தை தரும் இடங்களாக இருக்கின்றன. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,86,046. இவர்களில் ஆண்கள் 1,44,327 பேர், பெண்கள் 1,41,652 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 67 பேர். 2011ஆம் ஆண்டு முதலில் தேர்தலை சந்தித்த இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக தேமுதிகவை சேர்ந்த பார்த்தசாரதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது நடக்க உள்ள தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும், அதிமுக சார்பில் VN ரவியும், திமுக சார்பில் தனசேகரனும், தேமுதிக சார்பில் தற்போதைய எம்எல்ஏவான பார்த்தசாரதியும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜெயராவும், நாம் தமிழர் சார்பில் ராஜேந்திரனும் போட்டியிடுகின்றனர். விருகம்பாக்கம் தொகுதியில் தனது வெற்றி வாய்ப்பு குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நமது செய்தியாளர் அபிநயாவுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இந்த தொகுதியில நம்மளோட சேவை இருக்கணும். வீட்டை விட்டு இறங்கினா என்ன செய்ய முடியுமோ அந்த மக்களுக்கு செய்யணும். ஒரு முன்னுதாரண தொகுதியா இதை மாற்றணும். ஒரு முன்னுதாரண சட்டமன்ற உறுப்பினரா நாம இருக்கணும். தொடர்பு கொள்ளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும். ஜியோகிராபி, இந்த தொகுதி எந்த தெரு எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு 20 வருஷமா இந்த தொகுதிக்குள்ளதான் நான் வாழ்ந்து வருகிறேன். நாம இருக்கிற இடத்துக்கு சேவை செய்யாம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தை எப்படி எடுக்கிறதுன்னு மிக ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் இந்த மக்கள்கிட்ட பழகிய பழக்கத்தை வச்சு இந்த மக்கள் நிச்சயமா என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து, அதே மாதிரி நான் போற இடத்துலலாம் பெண்கள் மத்தியிலும் சரி பெரிய வரவேற்பு. இந்த தொகுதி 2 விதமா, ஒன்று கொஞ்சம் நன்றாக படித்தவர்கள் மேல்தட்டு மக்கள் இருக்கும் பகுதி சாலிகிராமம், கே நகர் போன்ற பகுதி. இன்னொன்று மிக நடுத்தரமான மக்கள், உதவி தேவைப்படும் மக்கள் இருக்கிறோம். இந்த சத்யா நகர், சூளப்பள்ளம், கே நகர், எம்ஜிஆர் நகர், இந்த மாதிரி இடம் இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவியா, மருத்துவக் கல்லூரி உயர்கல்வி மாணவியா, அரசியல் கட்சி தலைவரா எல்லாமே இந்த தொகுதியில தான். இந்த தொகுதியில நீங்க வெற்றி பெறதுக்கு நீங்க வகுத்திருக்க வியூகம் என்ன? வியூகம் என்பது ஆடம்பரமாகவோ
இல்லை என்றால் கலகலப்பாகவோ சலசலப்பை ஏற்படுத்துவதோ வியூகம் அல்ல. உங்களின் மனிதன் நான், உங்களின் சகோதரி நான் என்ற அணுகுமுறையான அன்பான வியூகம் தான் நான் இப்ப வகுத்திருக்கிறது என்பது சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு அதுதான் தேவை. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து குடும்பத்தினரையும் சென்றடைந்திருப்பதால் தனது வெற்றி உறுதியாகிவிட்டதாக தெரிவிக்கிறார் விருகம்பாக்கம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ரவி. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம் தொகுதியில எந்த வகையில பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்துள்ளார்கள். நாங்கள் 15 தினங்களாக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் இணைந்து வீதி வீதியாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் எல்லாம் எங்களை பார்த்து எங்கள் ஓட்டு அம்மாவுக்கு தான் என்று ஒவ்வொரு இல்லத்திலும் கூறுகிறார்கள். அதற்கு காரணம் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களை சந்தித்து என்ன வாக்குறுதி தந்தார்களோ அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தந்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் புரட்சித் அம்மா மட்டும்தான். இந்த 5 வருடத்துல அம்மா அவர்கள் இந்த விருகம்பாக்கம் தொகுதி எண்ணற்ற, அதாவது சாலை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, தெருவிளக்குகள் LED லைட் முழுமையாக போடப்பட்டுள்ளன, பாதாள சாக்கடை எந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்குது, குடிநீர் பிரச்சனையும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அத்தனையும் மக்களுக்கு செய்திருக்கிறாங்க. ஆகவே அம்மாவுக்கு தான் ஓட்டு என்பது தெள்ள தெளிவாக நாங்கள் போகும்போதுதான் ஒவ்வொருத்தரும் எங்களை எழுச்சியாக வரவேற்கிறாங்க. அந்த எழுச்சி தான் எங்களுக்கு பெரிய வெற்றியாக அமைய என்பது எந்த அளவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற, அம்மா மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எந்த வகையிலும் குறையில்லை. வெற்றி பெறுவது நிச்சயம். குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தருணத்தில் சொல்லப்படுகிறது. கவுன்சிலராக இருந்த போதும் பிற நேரங்களிலும் செய்த மக்கள் நலப் பணிகள் தனக்கு வெற்றியை ஈட்டித் தரும் என்பது விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் தனசேகரனின் நம்பிக்கை. சார், இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பகுதி ராணிய நகர் பகுதி. ஒரு 15 ஆண்டு காலமாக இது பழுதடைஞ்சு போய் இந்த கோட்டர்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்து பல பேர் உயிரிழந்த நிலையில இங்க இந்த துறையில துறையினுடைய அமைச்சராக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அவங்களே இதை பத்தி கேட்கல. நான் இந்த வார்டு கவுன்சிலராக இருந்து, மண்டல குழு தலைவராக இருந்து, இங்க இருக்கின்ற 650 வீட்டையும் இடிப்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்களிடம் ஒப்புதல் வாங்கி அதற்கு 22 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி, அதே மாதிரி அதுகளை வீட்டை கட்டி கிரவுண்ட் ஃப்ளோர் யாரோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாரோ, செகண்ட் ஃப்ளோர் யாரோ, யார் எந்த ஃப்ளோர்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு அதே தளத்தில் அவங்களுக்கு வீட்டை ஒதுக்கி கொடுத்து அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைச்சேன். இந்த பகுதியில் மக்கள் என் மீது பெரிய நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதற்கு மேலாக என்னுடைய மகளிர் சுய குழு அறக்கட்டளை மூலமாக 37,000 மகளிர் சுய குழுவினர் இன்று தேர்தல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக கூறும் தேமுதிக வேட்பாளரும் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி மக்கள் மீண்டும் தனக்கே வாக்களிப்பார்கள் என்கிறார். இப்போ ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இதே தொகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. அதே அளவிலான ஆதரவு மக்கள் கிட்ட உங்களுக்கு இப்பயும் கிடைக்கும்னு எந்த வகையில நம்புறீங்க? நான் அதிகமாக இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, ஆதரவு இருக்குது. காரணம், நான் என்னுடைய சட்டமன்ற நிதியிலிருந்து சுமார் 10 கோடி ரூபாயை முழுவதும் இங்கே செலவு செஞ்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஜெயகோபால் காடியா பள்ளிக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் 10 அறை கட்டி கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த கேகே நகர் மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு RO பிளான்ட், தண்ணீர் வசதி. இது எதற்கு போட்டு கொடுத்துருக்கோம்னாக்கா, அந்த மருத்துவமனை அரசாங்கத்தால் பரிமாறிக்கப்படுது. ஆனால் மாநகராட்சிக்கு வரி கட்டலன்னு சொல்லி அங்கே வாட்டர் சப்ளையே கிடையாது. அங்கே உள்நோயாளிகள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு சொல்லி எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் அங்கே மட்டும் நான் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள RO பிளான்ட்டை போட்டு கொடுக்குறேன். அதே போல் இங்கே இருக்கின்ற எல்லா தெருவுக்கும் இருக்கின்ற அங்கன்வாடிகள்லாம் ஒரு அங்கன்வாடிக்கும் 10 லட்சம் ரூபாய்ன்ற முறையில் போட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சாலை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாலை வசதியை சிமெண்ட் ரோடுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி செய்து கொடுத்ததால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. கலைத்துறையினர் அதிகம் இருக்கும் தொகுதி என்பதால் தனக்கு அவர்களின் ஆதரவு கிடைப்பது உறுதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பில் களம் காணும் ஜெயராவின் கருத்து.
ஒரு நல்ல சமூக சிந்தனையாளர் இருக்கணும், ஒழுக்கம் சார்ந்தவராக இருக்கணும், கலைக்காக தான் வாழ்க்கை அர்ப்பணித்தவராக இருக்கணும். இந்த 3 குணங்கள் என்னிடம் இருக்குன்று தெரிஞ்சுதான் வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் நேரடியாக அவங்க என்னை வந்து வெற்றி வேட்பாளராக தேர்வு செஞ்சுருக்காங்க. விருகம்பாக்கம் தொகுதி பூராவும் கலைஞர்கள் நிரம்பிய இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், தயாரிப்பாளர்கள், சினிமாட்டோகிராஃபர்ஸ் எத்தனையோ பேர் இங்கே வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய அன்பு சகோதரர்கள். நான் அவங்க வீட்டு பிள்ளை. நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பொதுமக்களும் கூட அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சென்றடைய போறீங்க? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் வந்து எல்லாருமே வந்து ஒரு வழக்கம் ஒரு சடங்கு ரீதியாக பிரச்சாரம் இருக்குது. நான் ஒரு கலைஞர் நடந்ததுக்காக அப்படி சடங்கு ரீதியாக நாங்கள் போகிறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஒரு சமூக சேவகன். வீடு வீடாக சென்று மக்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு அவங்களுக்கு உண்மையை என்ன தேவைன்றது பொய் பேசாமல் நேரடியாக அவங்களோட சகோதரனாக இருந்து அவங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். ஒரே ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அதனால் தான் வெற்றி பெறுவது உறுதி என்கிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன். பெரிய கட்சிகளுடைய முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி இது. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான அம்சங்கள் என்னெல்லாம்? ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கட்சி வேணால் பெரிய கட்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த கட்சிகள் மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க மக்கள். எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நான் போய் இப்போ தினந்தோறும் வீடு வீடாக போய் வந்துட்டு இருக்கேன். எல்லாருமே மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க. அதாவது ஒரு நேரத்தில் வந்து வெறும் திராவிட கட்சிகளே இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற கேள்வி இருந்தது. இப்போ சீமான் வந்து ஒரு பொரியை போட்டுட்டாருங்கிற மக்களே சொல்கிறாங்க. பொறி பற்ற வச்சிட்டாரு. அதனால் நாங்கள் இப்போ வந்து மாற்றாக நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் தான் திராவிடத்துக்கு மாற்றம் நிற்கிறோம். அதனால மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்க மக்கள் எங்களுக்கு கட்டாயம் வாக்கு செலுத்துவாங்க. என்னுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கு. இப்போ உங்களுடைய பரப்புரை உத்திகள் என்னென்னலாம்? நான் பரப்புரை உத்திகள் நான் மற்றவங்க மாதிரி ஆடி பாடல் அதெல்லாம் போகல. மக்களை போய் சந்திக்கிறேன். என்னுடைய மக்களை வந்து நான் நேராக போய் வீடு வீடா படி ஏறி மாடிப்படி ஏறி ஒவ்வொரு வீடு வீடா சந்திச்சு என்னுடைய இதை சொல்றேன். அவங்களும் நிறைய குறைகள் சொல்றாங்க. மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வெற்றி உறுதியானதுன்னு நம்பிக்கை பண்ணேன். விருகம்பாக்கம் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன பார்க்கலாம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு லோடு ஏற்றும் போது இறக்கும் போது அடிபடும் போது அவங்க அடிபட்டு பாதிக்கப்படும் போது அவங்கள இங்கேருந்து ஜிஹெச்சுக்கோ இல்லை கேஎம்சியோ தூக்கிட்டு போகிறதுக்குள்ள சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தூங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. அதனால் வந்து இந்த பிளாட்ஃபார்மு, மரத்தடி நிழல், இந்த ரயிலில் கட்டை இருக்குது பாருங்கள், அந்த கட்டில் நீங்கள் போனால் கூட பார்க்கலாம். இந்த ரயிலில் கட்டையை இதெல்லாம் படுத்து தூங்குறாங்க. எங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த ஓய்வு வர ஒரு முக்கியம் தேவை. பெண்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு என்பது பயங்கரமான ஒரு நெருக்கடி. அதாவது குடிச்சிட்டு ரோட்லேயே வந்து இது அறகுறைய உடையோடு இருக்குது. பெண்கள் வந்து தேவையில்லாத அன்னசரி வார்த்தைகளை பேசுவது, அது மாதிரிலாம் நடக்கிறது. ஆனால் குடியிருப்பு பகுதியில் இந்த சாராய கடையை வச்சிருப்பதன் மூலம் வந்து பகுதி மக்கள் மத்தியிலே ரொம்ப கடும் அதிர்ச்சி ஏற்படுது. அது காலையிலையும் மாலையிலையும் அதில் பயணிப்பு என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய மக்கள் பயணிக்கிறாங்க, வண்டியெல்லாம் போகுது. ஆனால் ரோடு வந்து மிக குறுகலாக இருக்குது. இதில் நிறைய வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர்லாம் இறந்துருக்கிறாங்க. கேட்கக்கூடிய அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சாதாரண இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த மாத்திரை கொடுப்பாங்க. மற்றபடி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ வேறு எந்த தேவைனாலும் ராயப்பேட்டை தான் போகணும், அதாவது ஜிஹெச் தான் போகணும். பொதுவான மருத்துவ வசதிங்கிறது இல்லை. எம்ஜிஆர் பகுதியில் வந்து பல லட்சக்கணக்கான பேர் வசிக்கிறாங்க. சாதாரண மக்கள், கட்டுமான தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளி, பரம ஏழைகள்லாம் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதிங்கிறது இங்கே இல்லை. அண்ணா மெயின் ரோடில் வந்து பல வருஷமாக பள்ளம் விழுந்துகிட்டே இருக்குது. அது டாட்டாவாடி, குறிப்பாக வந்து டாட்டாவாடிக்கு ஹோட்டலு, 100 அடி மார்க்கெட்டு பல வருஷமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பெரியார் தெரு, இந்த கபிலர் தெருலாம் ரோடு போடாமையே அது ரொம்ப படுமோசம் அடைஞ்சிக்கிறது.